ஹாய் ஆல். இந்த வீடியோவில் நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் லீஃப் டிசைன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து சுகர் பீடில் நான் லீஃப் டிசைன் வந்து ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் வந்து சென்டர் போர்ஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் வந்து லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு அப்படி மாற்றி மாற்றி நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளவுஸில் வந்து நம்ம வந்து ரொம்ப சின்னதாக கொடி டிசைன்ஸ்லாம் கொடுக்கும்போது இந்த லீஃப் டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதை ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பீட் நீடிலில் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாமல் டியூலிப் நீடிலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோ கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீட்ஸ் நீடிலில் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பேட்டர்னே நம்ம இந்த லீஃப் டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்றதை நம்ம இந்த இதில் கண்டினியூஸாக பார்க்கலாம். இன்னர் போர்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவுட்டர் லைனில் நான் சில்க் த்ரெட்டை வச்சு அவுட்டர் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஓவராலாக ஃபினிஷிங் வந்து நம்ம அவுட்டர் லைன் கொடுத்தோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் டபுள் லேயர் வந்து சில்க் த்ரெட் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரியும் கொடுக்கலாம், ஆர் நீங்கள் பீட்ஸ் ஒர்க் கூட கொடுக்கலாம், ஆர் நீங்கள் ஜரி த்ரெட்டில் கொடுக்கலாம், எப்படி வேணால் கொடுக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக அந்த லீஃபை வந்து காட்டணும். அந்த சாரீக்கு இப்போது ஒரு சாரீ எடுக்கிறீங்கன்னா, இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு காஸ்ட்யூம், ஒரு சாரீ எடுத்துருக்கீங்க எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். அந்த சாரீக்கு என்ன கலரோ அந்த கலர் கூட நம்ம வந்து அவுட்டர் லைனில் கொடுக்கலாம். அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது திங்க் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது மாதிரி இந்த மாதிரி லீஃப் டிசைன்ஸு, இந்த ஏதாவது ஒரு மோட்டிவ் டிசைன்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கும் இல்லையா, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் முடிக்கும்போது அந்த ஷேப் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதே டைமு ஸ்மால் ஸ்டிச்சஸாக கொடுக்கும்போது தான் ப்ராப்பராகவும் டிசைன்ஸ் வரும். ஓகேங்களா, இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணாவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட் ஒன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் டிசைன் எப்படின்னு பார்க்கலாம். இந்த டிசைனுக்கு வந்து நான் அதே மாதிரி லீஃப் பேட்டர்ன் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணியிருக்கேன். இது நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயும் ட்ரா பண்ணலாம், ஆர் நீங்கள் வந்து ட்ரேசிங் எடுத்து கூட நீங்கள் டிசைன் பண்ணலாம். இப்போ நான் இதில் வந்து கட் பீட் ஒர்க் தான் கொடுக்க போகிறேன். நான் வந்து 2 ஷேட்ஸில் நான் எடுத்திருக்கேன் கட் பீடு. ஒரு டார்க் ஷேட் அண்ட் லைட் ஷேடில் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுக்கலாம், ஆர் நீங்கள் சிங்கிள் கலரில் கூட கட் பீட் ஒர்க் கொடுக்கலாம். நம்ம எப்படி சுகர் பீட் ஒர்க் கொடுத்தோமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் வந்து கட் பீட்னால கொஞ்சம் ஸ்லோவாக போடுற மாதிரி இருக்கும். சுகர் பீடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. கட் பீடை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா, நம்ம த்ரெட்டு வந்து கொஞ்சம் கட் ஆகும் சம்டைம்ஸ். நம்ம ஸ்பீடாக போட்டோம், ஆர் நம்ம பீடு வந்து ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் கண்டிப்பாக நம்ம த்ரெட்டு கட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ பிகினராக இருக்கிறவங்க கண்டிப்பாக ரொம்ப ஸ்லோவாக கட் பீடை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நிதானமாக ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பீட் வந்து த்ரெட்டை கட் பண்ணாமல் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ ஒரு கிராண்டாக ஒரு ப்ளவுஸில் நம்ம கையில் வந்து ஆரி ஒர்க் போடும்போது கொடி டிசைன்ஸில் நம்ம ஃபுல்லாக ஸ்லீவ்ஸ் ஃபுல்லாக கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி கட் பீட் ஒர்க்லாம் கொடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்கும், அட்ராக்டிவாக. மோஸ்ட்லி இந்த மாதிரி ரொம்ப மைன்யூட் டிசைன்ஸ்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அதே டைம் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் டைம் அந்த டிசைன்ஸை நம்ம போடும்போது. ஸோ கட் பீடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணுங்கள். நான் எப்படி சுகர் பீடில் ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணியிருந்தேனோ அதே மாதிரி தான் சென்டர் போர்ஷன்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். சேம் மெத்தடு தான், ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஆனால் பீட்ஸ் தான் அதில் பீட் ஒர்க்கு, இதில் கட் பீட் ஒர்க்கு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே தவிர மற்றபடி ஸ்டிச்சஸ் எல்லாமே சேம் தான், சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
இதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து சென்டர் போர்ஷனில் நம்ம பீட் ஒர்க்கு கொடுத்தா இதை விட அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் வந்து சென்டர் போர்ஷனில் பீட்ஸ் ஒர்க்கு நான் கொடுத்துக்கிறேன். இதே தான் நான் பீட் ஒர்க்கு ஸ்டிச் பண்ணும்போது லீஃப் டிசைன் பீட் ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதிலே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் நான் இதில் கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட் தெரியுன்றதுக்காண்டி நான் இதில் காட்டுறேன். இது பார்க்குறதுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுக்கலாம். ஒரு நீங்கள் எம்டியாக கூட நீங்கள் இது பீட்ஸ் ஒர்க் கொடுக்காம கூட ஸ்டிச் பண்ணலாம். இதுக்கும் அவுட்டர் லைன் வந்து நான் செயின் ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன், சில்க் த்ரெட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு நீங்கள் இதில் வந்து பீட்ஸ் ஒர்க் கொடுத்தாலுமே ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சுகர் பீடில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், இதில் ஒர்க் பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம செகண்ட் லீஃப் டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னா, நான் வந்து சில்க் த்ரெட்டில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறேன். ஓகேங்களா, இதுவும் அதே மாதிரி சேம் லீஃப் பேட்டர்ன் ட்ரா பண்ணியிருக்கேன். சென்டர் போர்ஷனில் எடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு தான் இதுவும் ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ அதனால தான் ஒரே வீடியோவாக நான் இந்த லீஃப் டிசைன்ஸை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே டைம் நம்மளுக்கு வந்து டக்குன்னு ஒரு டிசைன் எடுத்து போடணும் அப்படின்னா இந்த டிசைன்லாம் நம்மளுக்கு ஈஸியாக போட்டுடலாம். அதனால தான் இந்த மாதிரி டிசைனை ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். இதில் நான் த்ரெட் கவுண்ட்டை வந்து 10 எடுத்துருக்கேன். அதே மாதிரி கூட நீங்கள் 10 எடுத்துக்கலாம். அது லீஃப் பேட்டர்னை பொறுத்து நம்ம வந்து கவுண்ட் வந்து கூட குறைய அப்படி பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப மைன்யூட்டாக இருக்குன்னா நம்ம கம்மியான கவுண்ட்லேயே வந்து த்ரெட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த டிசைன் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால தான் இதை வந்து நான் வந்து சிம்பிளாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரே வீடியோவாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது வந்து நான் வந்து சிங்கிள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டபுள் கலரில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணலாம். நான் இதிலே வந்து ஜம்கி வச்சு கூட ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரியும் ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். டிஃப்ரெண்ட்டாக எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலான்ற ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வர முடிஞ்சால் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அதே டைமு நம்மளால் டக்குன்னு ஒரு ஆர்டர்ஸ் வந்தால் நம்மளால் எடுக்க முடியும். ஓகேங்களா, நம்மளோட சேனல்ஸில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆரி ஒர்க் கற்றுக்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா ஆன்லைன் ஆரி கிளாஸு நாங்கள் வந்து எடுக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து அந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கிளாஸோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த லீஃப் டிசைனுக்கு நான் எந்த ஒரு அவுட்டர் லைனும் கொடுக்கல. நீங்கள் வந்து அவுட்டர் லைன் கொடுக்கணுன்னா சுகர் பீடில் கூட ஒர்க் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.